பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 27வது அதிகாரம் 10வது வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எனக்கு அன்பானவர்களே, தாவீது சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். நான் நம்பியிருக்கிறவர்கள் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை தமக்கு சொந்தமாக்கி கொள்ளுவார். வேதத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும்போது, அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் சமுதாயத்தால், நாம் நம்பியிருக்கிறவர்களால், நம் சொந்த மக்களால் நாம் புறக்கணிக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களை கர்த்தர் சொல்லுகிறார், நான் எனக்கு சொந்தமாக்கி கொண்டேன். நமக்கு இருக்க வேண்டியதெல்லாம் ஒன்று தான். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். தேவன் அவரிடத்தில் கேட்குற வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு அவன் புறம்பே தள்ளப்பட்டதை அறிந்து அவனிடத்தில் கேட்கிறாருங்க, நீ தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா? அவன் கேட்குறான், அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருப்பதற்கு அவர் யார்? பிரைஸ் எல்லாம். இயேசு அவரை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றான். உடனே அவன், ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார். தேங்க்யூலா. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு ஒரு மறுவாழ்வை தர விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையை திரும்பவும் எழும்பி கட்டுவதற்கு கர்த்தர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். அவரிடத்தில் மட்டும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்க. Glory to God. காணாதவர்கள் காணும்படியாகவும் கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். இதுவரையிலும் அவனுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை அவனால் கேட்க முடிந்தது. காண முடியாத ஒரு குருடனாயிருந்தான். அவனை கர்த்தர் பார்க்கும்படி செய்தவர். இன்னைக்கு சொல்றாரு, உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம், உங்களுக்குள் இருக்கிற மறைந்து கிடக்கிற சில காரியங்களை, சில ஆசீர்வாதங்களை, சில நன்மைகளை, தேவனால் உனக்கு கொடுக்கப்பட்டவைகளை நீ பார்க்கும்படி உன் கண்களை நான் திறந்திருக்கிறேன். நீ இதை விசுவாசிக்கிறாயா? என கண்பானவர்களே, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். கர்த்தர் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்வார். தாயும் தகப்பனும்
உங்களை கைவிட்டாலும் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த காலவேளையில் உம்மை நம்பி விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. புறம்பாக தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த வாழ்க்கை மாறட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். எந்த இடத்தில் தள்ளப்பட்டார்களோ அந்த இடத்தில் அவருடைய வாழ்க்கை உயரும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.